அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் ஒரு பாடல் மூலமாக இந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளலாம். பாடல் முடித்து அடுத்த வார்த்தைக்கு நேராக செல்ல இருக்கிறோம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் மஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் மஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஆமென். அன்பர்களே, இந்த நேரத்திலும் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நமக்காக கர்த்தர் தருகிறார். பாருங்கள். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். பாருங்க, நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் உலக மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏழையிடம், வசதி இல்லாதவனிடம் எத்தனை நியாயம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவர்கள் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பணம் படைத்தவன், ஒரு பதவியில் இருப்பவன் எத்தனை பொய் சொன்னாலும் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வசதியில் குறைவாக பதவி இல்லாதவன் சொல்லப்படுகின்ற நியாயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. காரணம், அதை புரிந்து கொள்ளும் நிலைமையில் இல்லை. யாரிடம் பதவியும் பணமும் பட்டமும் இருக்கிறதோ அவர்கள் பின்னாடி செல்லுகிறது தான் மனிதர்களுடைய இயல்பு. அதைத்தான் இங்கே வேத வசனமும் சொல்லுகிறது. நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான். அப்ப ஏழைகளின் நியாயம் கவனிக்கப்படாத இடத்தில் என்ன இருந்தாலும் அங்கே நீதிமான் இல்லை என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். அப்படின்னா அநேகர் துன்மார்க்கரை போல ஜீவித்து வருகிறார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். ஏன்னா உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளும் மனநிலையில் யாரும் இல்லை. உண்மை எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட நபர்கள், ஒரு சில பணம் படைத்தவர்கள், பதவியில் இருப்பவர்கள் சொல்லுகின்றதை உண்மை என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அநேகம். ஆகவே தான் கடவுள் சொல்லுகிறார், நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிவான். தேவன் நீதி உள்ளவராகவே இருக்கிறார். ஏழைகளின் நியாயத்தை காது கொடுத்து கேட்கிறவராகவும் செயல்படுகிறார்.